அதுக்கான சப்போர்ட் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு லீக் ஆகிருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், யாரும் பார்க்காதீங்க. எல்லாருமே வந்து ஒரு சின்ன படம் எடுக்கிறவங்க சரி, பெரிய படம் எடுக்கிறவங்க ஒரு படம் எடுக்கிறதுனா இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கும் தெரியும், நம்ம ரிவ்யூஸ்க்கும் தெரியும். எவ்வளோ பேர் உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேர் அந்த இன்வெஸ்டரோட ப்ரொடியூசரோட வழி ஒரு விஷயத்தை வந்து படத்தை எடுத்துன்னு போட்டு தான் எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி அவங்க டைம்லாம் இது பண்ணி கிராஸ் பண்ணி பண்ணுறது தான் ஒரு படமே. அதை அசால்ட்டாக வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி கேவலமாக பண்ணி நாகரேட்டர் சேல் பண்ணினே இருக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷன் வந்து ஃபீல்டு விட்டே போகிறாரு, இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன், சரி இந்த ஃபீல்டுக்கு போகிற சொல்லிட்டு போனவரை ஒரு சென்ட் ஆஃப் பண்ணி அழகாக மரியாதை கொடுத்து அனுப்பணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆடியோ லான்ச்சோடு போச்சு. ஜனவரிலேருந்து இது பிரச்சனை கொடுத்து ஏப்ரல் வரைக்கும் வந்துச்சு. இப்போ எலெக்ஷன் டேட் இருக்குது. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணாங்க? படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பார்ப்போம். அது ரொம்ப தப்பு ப்ரோ. அது பண்ணுறது யாருன்னு தெரியும், அது நம்ம சொல்ல வேண்டியன்னு இல்லை. அது பண்ணுறது யாருன்னு தெரியும், அது ரொம்ப தப்பு. யாராக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கனாலும் அது யார் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க ஷேர் பண்ணாத அப்படின்னு. அது தப்பான விஷயம் ப்ரோ. சத்தியமாக ப்ரோ, அது ரொம்ப கேவலமான விஷயம் ப்ரோ. அது அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஏன் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி ஏன் ஷேர் பண்ணணும்? ஒரு படம் லீக் ஆகுதுன்றதுக்காக வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அவங்க பண்ண தான் ப்ரோ செய்வாங்க. இவ்வளோ பண்ணுறாங்க, இதையும் அவங்க பண்ண தான் செய்வாங்க. ஜனநாயகன் ஃபுல் மூவி ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு. தேட்டரில் விசில் அடித்து கொண்டாட வேண்டிய படத்தை லீக் பண்ணது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் என் தலைவன் படத்தை நான் தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். எனக்காக அங்கே ஒரு சீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் தேட்டரில் ஒரு சின்ன சேஞ்ச், டைட்டில் காலில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தளபதி விஜய்னு வரும். ஸோ சத்தியமாக என்னாலே இதை நம்ப முடியல. அதுவும் தளபதியோட விஜயோட ஒரு கடைசி படமான ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு நிலைமையான்ற மாதிரி தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி ஒரு நிலைமை நான் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ எப்படி தான் எனக்கும் தெரியல. நானும் யோசிக்கிறேன், இது யார் லீக் பண்ணி போகிறான்றது சத்தியமாக தெரியல. அது வந்து வேறு ஒருத்தவங்க சதியாக இருக்கலாம், நம்ம கூட இருந்தவங்களே இது பண்ணலாம். பட் எப்படின்றது தான் தெரியல. இது ஃபுல் ஹெச்டி. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சீன் தான் லீக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லீக் ஆகிடுச்சு. சத்தியமாக எதிர்பார்க்க முடியல. நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அந்த ட்ராக்கில் போய் நம்ம அந்த மாதிரி இது பண்ணும்போது சத்தியமாக எனக்கே அது ஒரு மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுன்ற மாதிரி பண்ணாதீங்க. விஜயோட கடைசி படமான ஜனநாயகனுக்கு என்ன சொல்கிறது, தயவு செஞ்சு இந்த படத்தை யாரும் பார்த்துடாதீங்க, ப்ளீஸ் பார்த்துடாதீங்க.